تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. وقال الله سبحانه وتعالى وإن تطيعوه تهتدوا وما على الرسول إلا البلاغ المبين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري. وقال صلى الله عليه وسلم أسعد الناس بالشفاعة يوم القيامة من قال لا إله إلا الله مخلصا بها قلبه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுக்கே சொந்தமாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள் மற்றும் முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாங்கள் எல்லோரும் நிரந்தரமாக வாழப்போகிற இடம் அது இந்த உலகம் அல்ல. அதை முஸ்லிம் ஏற்றுக்கொண்டிருப்பது போல முஸ்லிம் அல்லாதவர்களும் ஏற்றிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நிரந்தரமான பிரஜைகள் யாருமே இல்லை. பிறந்தவங்க அவ்வளவு பேரும் மௌத்தாகணும், வந்தவங்க அவ்வளவு பேரும் போகணும். அப்ப எங்க நிரந்தரமான வீடு, நிரந்தரமான இடம் எங்கேண்டா அல்லாஹ் அது ஆகிராவில் எங்களுக்குரிய சுவர்க்கத்தை வச்சிருக்கிறான். அங்க போறவங்க மௌத்தாகிறது இல்லை, அங்க போறவங்களுக்கு நோய் இல்லை, அங்க போறவங்க வயோதிபம் அடையிறல்ல, அங்க போறவங்களுக்கு கவலை வாரல்ல, போன யாரையும் திருப்பி எடுக்கிறதும் இல்லை. ரப்ப யார் அதுக்குள்ள போறாங்களோ அவங்க நிரந்தரமாக ஹாலிதீன ஃபீஹா அபதா அந்த சொர்க்கத்துக்குள்ள நிரந்தரமாக தங்கிடுவாங்க. அதுதான் எங்க இடம். ஆனால் அந்த இடத்துல நாங்க நினைச்ச விதத்துல போய்த்து அந்த இடத்தை அடையிறதுக்கு இயலாது. நாங்க துனியாவில் எதையாவது பெரட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, ஏதாவது ஒன்றை செஞ்சு வாழ்றோம். விவசாயம் செஞ்சு வாழ்றோம், மீன் பிடிச்சு வாழ்றோம், மரக்கறி நாட்டி வாழ்றோம், பிசினஸ் பண்ணி வாழ்றோம், அரசியல் செஞ்சு வாழ்றோம், உத்தியோகம் பண்ணி வாழ்றோம், படிச்சு வாழ்றோம். உலகத்துல வாழ்றதுக்கு வாழ்க்கை எப்படியோ தப்பழிச்சு கொள்றதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. ஆனால் ஆகிராவில் அப்படியெல்லாம் பெரட்டி கொண்டு போயிடாது. ஆகிராவில் தப்புறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. தீனண்ட வாழ்க்கைய, தீனண்ட நெறிமுறைய உலகத்துல பின்பற்றி இருந்தா அதுக்கு பின்னால மட்டும்தான் ஆகிரத்துல சொர்க்கத்துக்கு போகலாம். அந்த தீன் மார்க்கம் என்பது என்ன? அல்லாஹ் சொன்ன உலகத்திலே மார்க்கம் என்ற பெயர்ல எத்தனையோ இருக்கேனும், ஆனால் என்னிடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட, நான் கியாமத்தில மார்க்ஸ் கொடுக்கிற, கபூல் செய்த ஒரே ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாம் மட்டும்தான். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்துல தீன் என்பது இஸ்லாம் தான். மேலும் ரப்பு சொல்றான், நீங்க இஸ்லாத்தை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு மார்க்கம் அதிலையும் நல்லது இருக்குது அதுக்கு பின்னால போவீங்கன்னா மறுமையில கை செய்தப்படுவீங்க.
மறுமையில கை செய்தப்படுவீங்க. அதை ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கிறான். அவன் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்கிறான், எங்களிடத்துல தீனுல் இஸ்லாத்தை தவிர வேற மார்க்கம் கபூலே இல்லை. وَمَنْ يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ. யாரு இஸ்லாத்தை விட்டுட்டு வேறொரு மார்க்கத்தை இதுதான் நல்ல மார்க்கம், இதுதான் தீன் என்று சொல்லி தெரிவு செய்றீங்களோ அது ஒரு நாளும் கபூலாக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் அதை சரி காணவே மாட்டான். மேலும் ரொம்ப சொல்றான், அப்படியெல்லாம் செயற்பட்டு கொண்டிருந்தவங்க கியாமத்துல கை செய்தப்படுவாங்க. وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. நாளை மறுமை நாளையில நஷ்டப்படக்கூடியவர்களுடைய கூட்டத்தில் அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க. இப்ப மறுமையில தப்புறதுக்கு ஒரே ஒரு வழி, உலகத்தில சத்தியமான இஸ்லாத்தில பின்பற்றிருக்கணும், தீன பின்பற்றி இருக்கணும். தீன பின்பற்றதுண்டா என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும். அது எங்கட புத்திக்கு ஒத்து வரையிலும், எங்கட நாட்டுக்கு ஒத்து வரையிலும், எங்கட புத்திக்கு படாமரிக்கலும், எங்கட ஊருக்கும் நாட்டுக்கும் எங்கட அமைப்புக்கும் கலாச்சாரத்துக்கும் பொருத்தமில்லாம இருக்கலும், இருந்ததோ இல்லையோ அல்லாஹும் அவனுடைய ரசூலும் சொன்னால் அதுக்கு கட்டுப்படுவது தீன். அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்படுத்துறதுக்கு தீன் மார்க்கம் என்று பெயர். இந்த கட்டுப்படுறது என்பது சும்மா வராது. அல்லாஹ்வுக்கு யாரும் கட்டுப்படுறது என்பது சும்மா வராது. எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு இலவசமாக கட்டுப்பட மாட்டான், ஏதோ ஒன்றை எதிர்பார்ப்பான். ஒரு தொழிலாளி முதலாளிக்கு கட்டுப்படுகிறார் என்றால் முதலாளியோட இருக்கிற மரியாதைக்காகவல்ல, அவரிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள், சம்பளம், இன்னும் ஏனையவைகளுக்காக அவர் கட்டுப்படுறார். இப்படியாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும் கட்டுப்பட. ஆனால் அசல் கட்டுப்பாடு எப்படி உண்டாகும் தெரியுமா? அன்பால வரக்கூடிய கட்டுப்பாடு. ஆக நாங்க தெளிவாக இதை புரிஞ்சு கொள்ளணும். மறுமையில தப்புறதுக்குரிய ஒரே ஒரு வழி, இந்த உலகத்தில் வாழ்ற காலத்தில் தீன பின்பற்றுவது. தீன் என்று சொல்வது அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுவது. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சகல விடயங்களையும் ஏற்று அதற்கு கட்டுப்படுவது. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவது என்பது எப்போது உண்டாகும் என்றா, அந்த ரெண்டு பேருடைய முஹப்பத் என்ற அன்பு உண்டாகும். அதனால தான் ஷரியத் எங்களுக்கு சொல்லி தந்திருக்குது, அல்லாஹ்வை நேசிக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது ஃபர்லு ஐன். அல்லாஹ்வோட முஹப்பத் வச்சு ஆகணும். ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது ஃபர்லு ஐன். வீட்டில ஒருத்தரை நேசிச்சு போதாது, வாப்பவும் நேசிக்கணும், மகனும் நேசிக்கணும், உம்மாவும் நேசிக்கணும், மருமகனும் நேசிக்கணும். அத்தனை பேரும் அல்லாஹ்வுடனும் ரசூலுடனும் அவர்களுக்கு முஹப்பத் உண்டாகணும். இது ஃபர்லு ஐனான விஷயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வோட ரசூலோட முஹப்பத் உண்டாகிறது என்றா என்ன? அன்பு உண்டாகிறது என்றா என்ன? நாங்க நினைச்சு கொண்டிருக்கோம் எங்கட உள்ளத்துல முஹப்பத் இருக்குது என்று நினைக்கலும். வாயால சொல்லது கேளும் முஹப்பத் இருக்குது என்று, பயான்ல சொல்லது கேளும் அல்லாஹ்வுடைய அன்பு என்ற உள்ளத்துல இருக்குது, ரசூலுடைய அன்பு என்ற உள்ளத்துல இருக்குது என்று சொல்ல இயலும். உள்ளத்துல இருந்தா அது அடையாளங்கள் சிலது வெளிப்படும். உள்ளத்துல இருந்தா அடையாளங்கள் வரும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல சில பேர் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க அல்லாஹ்வோட இரக்கம் என்று சொன்னாங்க, அல்லாஹ்வோட நாங்க முஹப்பத். ஏன்னா ஒருத்தருக்கும் அதை பார்க்கலாதே. முஹப்பத் என்பது, அன்பு என்பது உள்ளத்தில் உள்ள ஒன்று, அது பக்கத்தில் உள்ளவனுக்கும் தென்படாது. கணவனுக்கு அல்லாஹ்வோட முஹப்பத்தா மனைவிக்கு தெரியாது, மனைவிக்கு என்ற ரப்போட முஹப்பத்தா கணவனுக்கு தெரியாது. அவ்வளவு சீக்கிரட்டான ரகசியமான விஷயம் அது. அதனால அல்லாஹ் இவர்களை பார்த்து குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான். நீங்க அல்லாஹ்வோட முஹப்பத் என்று சொல்றீங்களா? அல்லாஹ்வோட நீங்க இரக்கம் என்று தாவா செய்றீங்களா? அப்படி வாதிடுறீங்களா? நீங்க நான் சொல்ற வேலையே செய்யுங்க. அல்லாஹ்வோட முஹப்பத் உள்ளவங்க அவங்க ஏண்ட ரசூலுக்கு பின்னால வரணும்.
அல்லாஹ்வோட இரக்கம் என்கிறதுக்கு அடையாளமே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை அவர்களுடைய ஷரியத்துக்கு பின்னால வரணும். ரசூலுல்லாஹ்வை ஓரத்துல தள்ளிட்டு எனக்கிட்ட வரையலாது. அப்படி ஒரு கேட் இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய கேட்டின் ஊடாகத்தான் எனக்கிட்ட வரணும். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நபியே, நீங்க இவங்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ்வோட நாங்க இரக்கம் என்று சொல்லி காலுக்கு மேல காலை போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. சந்தியிலே படியிலே விருந்து கொண்டு நாங்களும் முஸ்லிம்கள் தான், அல்லாஹ் எங்கட முகத்தை பாப்பான் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு சொல்லிக்கோங்க, அப்படி சொல்றதால என்னுடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க இரக்கம் என்று சொல்லிக் கொள்ளையிலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் ஏற்றுக்கொள்ளணும் என்றா என்னுடைய ஹபீபாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால வரணும். நபியாகிய என்ன பின்பற்றுங்க. அப்படி நீங்க பின்பற்றுவீங்கடா, ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவீங்கன்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? ரெண்டு விஷயம் நான் கொடுக்கிறதுக்கு ரெடி. நானும் உங்களோட இறக்கப்பட ஆரம்பிச்சிருவேன். முஸ்லிம்கள் எப்ப ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற ஆரம்பிப்பாங்களோ, அல்லாஹ்வுடைய ரசூலின் சுன்னத்துகளை தேடி தேடி பின்பற்ற ஆரம்பிப்பாங்களோ, ரெண்டு நன்மைகள் கிடைக்கும் என்று குர்ஆன் சொல்லுது. முதலாவது யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய முஹப்பத் உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது உங்களோட பாவங்களை மன்னிப்பான். வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிப்பான் என்று குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் மேலவும் எங்களை விசாரிச்சு கொள்ளணும். எந்த நிமிஷத்துல மௌத்து வரும் என்று தெரியா. இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனை பேர் வாரக்கிழமை குத்துபாவுக்கு இருப்போமோ தெரியா. நாளை காலையில எத்தனை பேர் எழும்புவோமோ தெரியா. 50 வருஷத்துக்கு முந்தி இந்த ஊர்ல இருந்து எத்தனையோ பேர் இல்ல. ஊர்ல இருக்கிற சடங்களை விட கபரிஸ்தானத்துல ஆள் கூட. கபரு தோன்றவங்க வேலையை முடிக்கல, அடுத்த கபரு தோன்றதுக்கு தயாராகிறாங்க. நிலம் முடியல, கபரு தோன்ற காணிகள் இன்னமும் இருக்குது. கஃபன் புடவை முடியல, எங்களை சுத்துறதுக்குரிய கஃபன் புடவை தயாராக இருக்குது. அதோட உலகத்துல போட்ட எல்லா ஆட்டமும் முடிஞ்சு போய்த்தனும். எல்லா விளையாட்டும் அங்க முடிஞ்சு போய்த்தனும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்றான், இங்க நீங்க எதையெல்லாம் வச்சு பெருமைப்பட்டு கொண்டிருந்தீங்களோ, என்ன இருந்தா சமூகம் எங்களை மதிக்கும் என்றெல்லாம் நீங்க பேசினீங்களோ, வீடுகளுக்குள் இருந்து கற்பனை பண்ணி பல லட்சம் செலவழிச்சு மக்களிடத்துல பெருமைய பேரை வாங்குறதுக்காக முயற்சி செஞ்சீங்களோ, படிச்சீங்க, தொழில் வாங்கினீங்க, கடை போட்டீங்க, வாகனம் வாங்கினீங்க, லட்சத்துல புழங்கினீங்க, மக்களிடத்துல நல்ல ஒரு இடம் கிடைக்கிறதுக்காக. அல்லாஹ் சொல்லான், அந்த கற்பனையோட மறுமைக்கு வரவானம். அங்க பணத்தால வேலை நடக்காது. அங்க ஊருடைய கட்சியில வரையலாது. ஊருடைய கட்ஸ், குடும்ப கட்ஸ், ஃபேமிலி கட்ஸ், அந்த கட்சியில அங்க வரவானம். அங்க எனக்கிட்ட வரணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக. உங்களை துனியாவுக்கு நான் இறக்கினதும் தனியாக, குடும்பமாக இறக்கலையே, தனித்தனியாக வந்து குடும்பமாகி கொண்டீங்க. அங்கேயும் வருவீங்க தனித்தனியாக தான். அல்லாஹ்வோட கோட்டுக்கு ஒவ்வொருத்தரும் தனியத்தான் போகணும். வாப்பா தனிய போகணும், உம்மா தனிய போகணும், கணவன் வேறையா போகணும், மனைவி வேறாக போகணும். வலகத் ஜித்துமுனா ஃபுராதா கமா ஹலக்னாக்கும் அவ்வல மர்ரா. நீங்க எங்கள்கிட்ட வருவீங்க தனித்தனியாக என்று சொல்றாங்க. யாருக்கும் போய்த்து ஹெல்ப் பண்ணலாம். எப்படி உங்களை நாங்க தனித்தனியாக படைச்சோமோ அது போல நீங்க எங்களுக்கிட்ட தனியாகத்தான் வரணும் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அந்த நேரத்தில் சொல்றான், அந்த நேரத்தில் உங்களை யாரையும் பணத்தை வச்சு முன்னுக்கு எடுக்க மாட்டேன். நான் யாரெல்லாம் மௌத்தாகிற நேரம் 5 கோடி ரூபாய் அக்கவுண்ட்ல இருந்ததோ அவங்க முன்னுக்கு வாங்கன்னு கூப்பிட மாட்டேன். ஹாஜியார் முன்னுக்கு வாங்கன்னு கூப்பிட மாட்டேன். யாரு 4-5 ஏக்கர் காணிய வச்சுட்டு மௌத்தானீங்களோ அவங்க முன்னுக்கு வாங்கன்னு கூப்பிட மாட்டேன். பணத்தோட பேச்சுக்கே அங்க இடம் இல்லை. ஃபேமிலியை வச்சு கூப்பிட மாட்டேன். இந்த ஹாஜியார்ட ஃபேமிலி வாங்க, இந்த அரசர்ட குடும்பம் வாங்க, அந்த முக்கியஸ்தர் கொழும்பு 7ல வாழ்ந்தீங்க அவங்க வாங்க, அப்படி கூப்பிடுறல. நான் அங்க அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இது ஹதீஸ் அல்ல, குர்ஆன் பேசுது. யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன். அந்த நாளையிலே யாருடைய செல்வமும், மால் என்பது பணமும் வரும், தங்கமும் வரும், வீடும் வரும், வாகனமும் வரும், காணியும் வரும், எல்லாம் வரும்.
எந்த செல்வமும் அந்த நாளில பயனளிக்காது. வலா பனூன், உங்களோட புள்ளகள் பேர புள்ளகள் எத்தனை லட்சம் பேரு பின்னால இருந்தாலும் பயனளிக்க மாட்டாங்க. பாருங்க, ஒரு உதாரணம் போதும் தானே. உலகத்துல பிறக்கிற அவ்வளவு மனுஷரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல பேர புள்ளகள். ஹஜ்ரத் ஆதமுக்கு எத்தனை பேர பிள்ளைக்குது எண்ணி முடிக்கலாம். உலகத்துல பிறக்கிற அத்தனை பேரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல பேர பிள்ளைகள். ஆனால் ஹஜ்ரத் ஆதமுக்கும் ஹதீஸ்ல வருகிறது, மஹ்ஷர்ல ஒரு பயம் உண்டு வருமாம். அந்த பயத்தை எல்லாராலையும் ஆறுதல் சொல்லியும் முடிக்கலாம். என்ன பயம் தெரியுமா? ஒரு காயொண்டு திண்ட பயம். சுவர்க்கத்தில் எல்லாத்தையும் தின்னுங்க, இந்த மரத்துக்கிட்ட மட்டும் போகவானம் என்று சொல்லித்தான் அல்லாஹ் அவர்களை அனுப்பினான். இப்லீஸுடைய சூழ்ச்சி, அவர்கள் அந்த காய கொஞ்சம் தின்னுட்டாங்க, அதுக்கு தௌபாவும் செஞ்சாங்க. அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எங்கட குர்ஆன்ல சொல்லிருக்கிறது, ஆதம் தௌபா செய்தார், நாங்க அவரை மன்னித்தோம் என்று. அப்படி எல்லாம் சொன்ன பிறகு மஹ்ஷர்ல நடுங்குவாராம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். புள்ளகள் போற நேரம் சொல்வாரே, புள்ளகள் உங்களுக்கு பேசுற நேரம் அல்ல இது, எனக்கு பிரச்சனையா இருக்குது. என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? நான் ஒரு காய தின்னுட்டு அல்லாஹ் இப்ப கேட்டா, முந்தி மன்னிச்சேன்னு சொன்னியே இப்ப கேட்கிறியேன்னு அப்படி தட்டி கேட்க உத்தரவு இங்க இல்ல, எல்லாம் அவன் தான் இங்க. அப்படிப்பட்ட மஹ்ஷர் முன்னால வரப்போகுது. இப்ப நாங்க பார்த்துக்கொள்ளணும், எங்கட ஈமான் சரியா இருக்குதா? எங்கட ஈமான், எங்கட உள்ளத்துல வர வேண்டிய இறை நம்பிக்கை அது சரியாக இருக்குதா? போதுமாக இருக்குதா? மறுமையில தப்புற அளவுக்கு இருக்குதா? அப்ப எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது, உங்களோட ஈமான் சீராகணும் என்று சொன்னா உங்களுக்கு அல்லாஹ்வோட அன்பு வரணும், அதே போல ரசூலுல்லாஹ்வோட அன்பு வரணும். நபி அலைஹிஸ்ஸலாத்தோட அன்பு வாரது ஒவ்வொருத்தருக்கும் ஃபர்து. ஒவ்வொருத்தருக்கு இன்னொருத்தரோட அன்பு வர பல காரணங்கள் இருக்கும். அந்த எல்லா காரணங்களும் ரசூலுல்லாஹ்வோட அன்பு வாரதல்ல. பாருங்க எத்தனை காரணத்தினால உலமாக்கள் எழுதிக்கிறாங்க, 5 வகையான அன்புகள் இருக்குது. 5 வகையான அன்பு. அந்த அன்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயத்துல பழிக்காது. ஒன்று இருக்குது, சொல்வாங்க அல் ஹுப்பு தபீஇ, இயற்கையான அன்பு, இயல்பான அன்பு. பிள்ளைகளோட பெற்றோர்களுக்கு வரக்கூடிய அன்பு, சும்மாவே இரக்கம் வர. அபூ தாலிபுக்கு ரசூலுல்லாஹ்வோட இரக்கம் வந்து இந்த இரக்கம் தான். தந்த தம்பியிட மகன் என்ற இரக்கம். அவங்களோட குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அவர்களோட இரக்கம் வந்தது இயல்பான அன்பு. இந்த அன்பு கியாமத்தில் கை கொடுக்காது. இந்த அன்பு கியாமத்தில் கை கொடுக்காது. இன்னொரு வகையான அன்பு இருக்குது, சொல்வாங்க ஹுப்புல் ஜமால், அழகான உருவத்தை பார்த்து வரக்கூடிய அன்பு, அழகான குரலை கேட்டு வரக்கூடிய அன்பு, அழகான செயல்களை பார்த்து வரக்கூடிய அன்பு. ஒருத்தர் குரலை கேட்ட உடனே மயங்கி பைத்திடுறான், உருவத்தை கண்ட உடனே மயங்கி பைத்திடுறான், அவன் செய்யக்கூடிய ஆச்சரியமான வேலையை பார்த்து மயங்கி பைத்திடுறான். இப்படி அழகுகளை பார்த்து வரக்கூடிய அன்பும் அதுவும் கியாமத்துல தப்பிக்காது. மூணாவது ஒன்று இருக்குது, ஹுப்புல் கமால். ஹுப்புல் கமால், ஒரு மனிதன் பூர்வீகம் அடைஞ்சிருக்கிறார், எங்களுக்கு முஹப்பத் வருகிறது. யார்? சஹாபாக்களோட முஹப்பத் வருது. சஹாபாக்களை யாரும் கண்டில்லை, நாங்க சஹாபாக்கள் யாரும் எங்களுக்கு காசு அனுப்பவும் இல்லை, சஹாபாக்கள் யாரும் எங்களுக்கு இக்கட்டில உதவி செய்யவும் இல்லை. ஆனால் அவர்களை ஏசும் போது எங்களுக்கு ரோஷம் வருது, கோபம் வருகிறது. என் சஹாபாக்களோட அன்பு, ஏன் அன்பு வந்துச்சு? அவங்களோட வரலாறு கேட்டா எங்களை மாதிரி அல்ல, நல்ல நிலைமையில வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த வாழ்க்கைய சரித்திரத்தை கேட்கும் போது அவர்களோட முஹப்பத் வருகிறது. இன்னொரு வகையான அன்பு இருக்குது, ஹுப்புல் அக்ல். சொல்வாங்க அல் ஹுப்புல் அக்லி, புத்தி சார்ந்த அன்பு. அது இயல்பாக வாரதல்ல, அழகு பார்த்து வாரதல்ல, பூர்வீகத்தை விளங்கி வாரதல்ல. மாறாக ஒரு விஷயத்தினுடைய எதிர்கால நன்மையை நினைச்சு வரக்கூடிய அன்பு. ஒருத்தர் பிரயாணம் போறாரு, டெய்லி கொழும்புக்கு போய்த்து வாராரு,
சலிப்பே இல்ல. சுபகில போறாரு, ராவக்கி வாராரு. ஹதீஸ்ல இருக்குது பிரயாணம் என்பது வேதனையிட ஒரு துண்டு என்று. அஸ்ஸஃபரு கித்அத்தும் மினல் அஸாப், பிரயாணம் என்பது வேதனையிட ஒரு துண்டு என்று. நீங்க பிரச்சனையே இல்லாம போயிட்டு வாரீங்களே. அவரு சொல்லார் எனக்கு பழகி போயிட்டு. ஏன் அவருக்கு அந்த பிரயாணத்தோட இறக்கம்டா, அவரு சொல்லாரு டெய்லி கொழும்புக்கு போறதால 10,000 கிடைக்குது. பிரயாணத்தோட இறக்கம் அல்ல, பிரயாணத்துக்கு பின்னால இருக்கிற காசி அவருக்கு நல்ல விளப்பமாகிறது. அது அக்ல் சொல்லுது, நீ பிரயாணம் போனா காசி கிடைக்குது. அதனால அவர் பிரயாணத்தை விரும்புறார். சில பேர் மருந்து குடிக்கிறாங்க, சாப்பாடு தின்ற மாதிரி உள்ளங்கை நிறைய டேப்லெட் எடுத்து வாயில போடுற, கசப்பு, குடிச்ச பிறகு தலை சுத்துற, குடிச்ச உடனே தூங்கணும். ஆனா விடாம 9:09 போட்டுருவாரு, 9:30 போட்டுருவாரு. இவ்வளவு இறக்கமா மாத்திரை போடுறீங்க? சொல்லுவாரு மாத்திரையோட இறக்கத்துக்கல்ல, இத குடிச்சாதான் ஹாஜியா ராகத்தா ராவகி தூக்கம் போகும். என் புத்தி அதை சொல்லுது. அதனால அவர் மருந்தோட இறக்கம். இந்த அன்பும் கியாமத்துல தப்ப வைக்காது. கியாமத்துல தப்ப வைக்கிற ஒரே ஒரு அன்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் ரசூலின் மீது வந்த நம்பிக்கை, ஈமான். அந்த நம்பிக்கையால வந்த அன்பு ஹுப்புல் ஈமான், ஈமானால வந்த அன்பு. இந்த ஈமான் மட்டும்தான் கியாமத்துல தப்ப வைக்கும். நீண்ட விஷயம் சுருக்கமாக உங்களுக்கு சொல்றேன். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ், சையதுனா அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நீங்க உங்களை காட்டி நான் ஒரு முஃமின், நான் ஒரு முழுமையான முஃமின் என்று உங்களுக்கு வாழாட இயலாது. இதுவரை தெரியுமா? ஏண்ட முஹப்பத் உங்களோட உள்ளத்துல இருக்கணும். யாரை விட? உங்களோட உம்மா வாப்பவை விட என்னோட இறக்கமிக்கணும். உங்களோட தாய் தந்தையரை விட என்னோட இறக்கம், உங்களோட மனைவியை விட என்னோட இறக்கம், உங்களோட அன்பான குழந்தைகளை விட என்னோட இறக்கம் இல்ல. முழு உலகத்திலேக்கு எல்லா மனுஷரை விடவும் என்னோட இறக்கம் இருந்தால்தான் நீங்க உண்மையான மூமின்கள். புகாரில வரக்கூடிய ஹதீஸ் பாருங்க. அந்த ஹதீஸை காட்டுது ரசூலுல்லாவோட வரக்கூடிய இறக்கம் ஈமானோட சம்பந்தம் உள்ளது. ஈமான் சீரானால் உண்மையான முஹப்பத் வரும். ஈமான் சீராகல்ல, உண்மையான முஹப்பத் வராது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாயின். நாங்க எவ்வளவு தூரம் செக் பண்ணணும்? எங்களுக்கு அப்படி முஹப்பத் இருக்குதா? எங்களுக்கு அப்படி முஹப்பத் இருக்குதா? துனியாவில் உள்ள மனுஷருக்காக ஃபர்லையே கொல்றார்கள் நாங்க. எங்களுக்கு எங்க முஹப்பத் வரப்போகுது? அசரு தொழுகையை விட்டுறாரு. ஏன்னு கேட்டா கொஞ்சம் விருந்தாளிகள் வந்திருந்தாங்களாம். அப்ப உங்களுக்கு ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த தொழுகையை விட விருந்தாளிகளோட இறக்கம் வந்துருச்சு. ஹராத்தால சம்பாதிக்கிறாரு. ஏனென்றா சிச்சுவேஷன் அப்படியாம். சிச்சுவேஷனை விட உங்களுக்கு ரசூலுல்லாவோட இறக்கம் இல்லை. அரஃபா மைதானத்துல சொன்னாங்க, என்ன காலுக்கு கீழே வச்சு வட்டிய மிதிச்சுட்டேன், திரும்ப தோண்டி எடுத்துடாதீங்க. நாங்க அரஃபாட குதுபால. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே எங்கட ஈமான செக் பண்ணி கொண்டே இருக்கணும். அல்லாஹுவினால சான்று கொடுக்கப்பட்ட சஹாபாக்கள், அல்லாஹ் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னான், உங்களோட நான் இரக்கம், உங்களோட ஈமானில் எனக்கு திருப்தி, உங்களோட அமலில திருப்தி என அல்லாஹ் சஹாபாக்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தான். ஆனால் அந்த சஹாபாக்கள் நாங்க மூமின்கள் என்று எங்களை போல நெஞ்சி தட்டி கொண்டு இருக்கல, பயந்து கொண்டுதான் இருந்தாங்க. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹ் அந்த சஹாபாக்களை பொருந்தி கொண்டான், சஹாபாக்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டாங்க. இப்படி குர்ஆன்ல இருக்குது. ஆனால் புகாரி ஷரீஃப்ல இருக்குது, அப்துல்லாஹ் இப்னு அபி முலைகா என்று சொல்லக்கூடிய தாபிஈ சஹாபாக்களோட புழங்கின ஒரு மனிதர் சொல்றாரு, நான் 20க்கும் மேற்பட்ட நபித்தோழர்களை சந்திச்சேன். 20க்கும் மேற்பட்டாக்கள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட கைப்பிடிச்சு இஸ்லாத்துக்கு வந்தவங்க, ரசூலுல்லாஹ்விட்ட இல்மு படிச்சவங்க, வஹி இறங்குறத கண்ணால கண்டவங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கும் போது பார்த்தவங்க. நான் நினைச்சேன் அவங்க எல்லாரையும் பார்த்தா திருப்தியாக இருக்கிறாங்க நினைச்சு பேசி பார்த்தா அவங்க எல்லாரும் பயந்து கொண்டிருந்தாங்க. நாங்க முனாஃபிக்குகள் என்று அல்லாஹ் கியாமத்தில் சொல்லிடுவானோ தெரியாது.
அதரக்து 20 30 சஹாபியன் குல்லுஹும் யகாஃபூன் அலைஹிமுன் நிஃபாக். சுமார் 30 சஹாபாக்களை நான் சந்திச்சேன். எல்லாரும் பேசி பார்த்தாலும் நாங்க முனாஃபிக்குகள், நடிகர்கள் என்று அல்லாஹ் கியாமத்துல சொல்லிடுவானோன்னு பயந்து கொண்டிருந்தாங்க. நானும் நீங்களும் எவ்வளவு நினைக்கணும். இதனால்தான் ஹஜரத் உமர் யார்? எனக்கு பிறகு நபி வரவே மாட்டார். வாரதாக இருந்தால் உமரைத்தான் ரப்பு அனுப்புவான். எனது உம்மத்தில் ஒரு தெய்வீக செய்தி, இல்ஹாம் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் ஹஜரத் உமர் என்றாங்க. புகாரியில் இருக்குது. உமர் எவ்வளவு தீனில உறுதியான ஆள் என்றா, அவர் ஒரு ரோட்ல போனா அந்த ரோட்ல ஷைத்தான் வரமாட்டான்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹஜரத் உமரை பத்தி சஹீஹுல் புகாரில இருக்குது. இவர் போயிட்டு கேட்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. அவருடைய ஈமான செக் பண்றார். அவர், யா ரசூலல்லாஹ், நான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரை விடவும் உங்களோட இரக்கம், என் புள்ளகளை விட உங்களோட இரக்கம், என் மனைவியை விட உங்களோட இரக்கம், என் பெற்றோர்கள் உம்மா வாப்பாவை விட நான் உங்களோட இரக்கம். ஆனா எனக்கு செஞ்சு கொள்ளையில்லாத ஒரு வேலை இருக்குது. என்னை விட உங்களோட இரக்கம் வருதில்லை யா ரசூலல்லாஹ். எந்த ஒரு மனுஷனுக்கும் தன்னை விட இன்னொருத்தரோட இரக்கம் வரையிலாது. என்னை விடவும் உங்களை நேசிக்கிறது எனக்கு சிரமமாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜரத் உமர் சொன்னாங்க, நாலுமே சரி உமர், ஒன்றுதான் கொஞ்சம் முன்பின் பிரச்சனை இல்லைன்னா சொன்னாங்க. இல்ல உமர், உங்களுடைய ஈமான் இன்னமும் நிறைய இல்லைன்றாங்க. உங்களுடைய ஈமான் இன்னமும் நிறைய இல்லைன்றாங்க. அப்ப நாங்க போயிட்டு அந்த இன்டர்வியூக்கு ரசூலுல்லாஹ் முன்னுக்கு நாங்க எல்லாரும் போயிட்டு உட்கார்ந்தா எங்களுடைய ஈமான் எங்க இருக்கும்? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இப்ப நான் என்னை விடவும் உங்களை நேசிக்கிறேன் என்றா என்ன கூட நீங்க சொன்னா அர்ப்பணிக்க தயார் என்ற சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாம். உமர், இப்பதான் உங்களுடைய ஈமான் சீராகி. அல் ஆன யா உமர், உமர் இப்ப உங்களுடைய ஈமான் சரி என்னாங்க. அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடிய அளவுக்கு, சொர்க்கத்தை பெறக்கூடிய அளவுக்கு நீங்க இப்ப ஈமான் அடைஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹுடைய நபியுடைய முஹப்பத், அல்லாஹுடைய முஹப்பத், அல்லாஹுடைய அன்பு, அவனுடைய ரசூலின் மீது வரக்கூடிய அன்பு, இந்த அன்பை வெறும் புத்தகத்தை படித்து வராது. இந்த அன்பு கற்பனைகளால் வராது. அன்பு வருவதற்கு ஈமானை சீராக்க வேண்டும். ஈமான சீராக்க. ஸஹ்ல் இப்னு அப்துல்லாஹ் துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மார்க்க அறிஞர், மிகப்பெரிய மகான், குர்ஆன் ஹதீஸ்ல ஆழமான அறிவுள்ளவர். இவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்களே உங்களை பரிசோதிச்சு பார்க்கலாம். நீங்களே சுகரை டெஸ்ட் பண்ணி கொள்றீங்க தானே, மஷின் இருக்குது எல்லாருடைய கையில. எவ்வளவு காலையில பாக்குறீங்க, நீங்க போயிட்டு லெப்ல போயிட்டு பாக்குறீங்க உங்களுக்கு எவ்வளவு கொலஸ்ட்ரால் இருக்குது. இது போல ஈமானையும் செக் பண்ணுங்க சொல்லாரு ஸஹ்ல் இப்னு அப்துல்லாஹ் துஸ்ஸரி. நல்ல இந்த விஷயத்தை கவனத்தில் வச்சு வீடுகள்ல போயிட்டு இதை சொல்லுங்க. ஒரு மனிதர் அல்லாஹ்வோட இரக்கம் என்று சொல்றாரா, அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவருக்கு குர்ஆனோட முஹப்பத்திக்குமா. அலாமத்து ஹுப்பில்லாஹ் ஹுப்புல் குர்ஆன், அல்லாஹ்வோட ஒருத்தருக்கு அன்பு இருக்குது என்கிறது அடையாளம். அவர் எந்த நேரமும் குர்ஆனோடு இருப்பார், குர்ஆனை ஓதுவார், குர்ஆனை படிப்பார், குர்ஆனை விளங்குவார், குர்ஆனை அமல் செய்வார், குர்ஆனை மனனமிடுவார். அல்லாஹ்வுடன் முஹப்பத் இருப்பதற்கு அடையாளம் குர்ஆனுடன் முஹப்பத். குர்ஆனுடன் முஹப்பத் இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வோட முஹப்பத். ஒருத்தருக்கு ரசூலுல்லாஹ்வோட முஹப்பத் இருக்குதுன்னா குர்ஆனை நேசிப்பார். அவர் ரசூலுல்லாஹ்வோட முஹப்பத் இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? அன்னாருடைய சுன்னத்துகளை பின்பற்றுவாரே. இவர் நபி நேசர், ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறதே இந்த அதுக்கு அடையாளம். அவங்களோட சுன்னத்துகள் இவருக்கு கவர்ச்சியாகும். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் அவருக்கு ரூல் மாடல், முன்மாதிரியான ஒரு ஆளாக உலகத்தில் இருப்பார் ரசூலுல்லாஹ் தான். ஒருவர் பைத்து அவருடைய கொண்டையை வெற்றாரு. போட்டோவில் வந்த ஒருத்தரை பார்த்தா அவர் முஸ்லீமாக இருந்தா நாங்க எல்லாரும் வெக்கப்படணும். அவருக்கு எவண்டையோ கொண்ட அழகாக இருக்குது. ஷமாயிலு திருமிதியில வரக்கூடிய ரசூலுல்லாஹ்ட கொண்ட போல் அவருக்கு கொண்ட வைக்கிறது வந்தில்ல போல. அவருக்கு வேறொருத்தரும் முன்மாதிரியாகிட்டு. இன்னொருத்தர் உடுக்கிறாரு. அவர் என்னென்னமோ அழகு பார்த்து கண்ணாடியில பார்த்து உடுக்கிறாரு. இவருக்கு அல்லாஹுடைய ரசூல்ட உடுப்பு அழகாக வந்தில்ல.
கால்ல செருப்பு போடுறாரு, என்னமோ போடுறாரு, ரசூலுல்லாஹ் போட்டது அவருக்கு பட்டில்ல. சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒவ்வொன்றா பார்க்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுன்னத்துகளின் மீது ஒருத்தருக்கு முஹப்பத் இருக்குது என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவருக்கு ஆகிராவுடைய பற்று இருக்குமாம். ஆகிராவுடைய பற்று, ஆகிராவுடைய விருப்பம் உள்ளவர். அங்கதான் ஒழுங்கா வாழணும், அங்க எல்லா பதவிகளையும் அடைஞ்சு கொள்ளணும் என்ற பிரியத்தனம் உள்ளவர் சுன்னத்துகளை முஹப்பத் வைப்பாரு. ஆகிராவில் ஆசையுள்ளதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? உலகத்தை வெறுப்பாரு. உலகத்தில் அவருக்கு பெரிய ஒரு ஆசையும் இல்ல, உலகத்துல பெரிய ஒரு சிந்தனை உண்டு அவருக்கு இல்ல. உலகத்தை ஒருத்தர் வெறுக்கிறார் என்கிறதுக்கு அடையாளம் அவர் உலகத்தில் இருந்து எல்லாத்தையும் அள்ளி கட்டி கொண்டு போறதுக்கு அவருடைய கால நேரம் எல்லாம் உலகத்தை சம்பாதிக்கிறதுக்கு கொடுக்காம மறுமையிட பயணத்துக்கு கொண்டு போற பேக்ல எவ்வளவு போடணுமோ அவ்வளவு மட்டும் எடுத்துக் கொள்வாராம். எங்கிருந்து எங்க போய்த்து முடியுதுன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே எங்களை ஈமான நாங்க சீர்தூக்கி பார்த்து கொண்டே இருக்கோம். அல்லாஹுடன் முஹப்பத் இருக்கிற அளவுக்கு தான் அவனுடைய கட்டளைகள்ல பொறுமதி தெரியும். ரசூலுல்லாஹ்வோடு முஹப்பத் இருக்கிற அளவுக்கு தான் அவர்களுடைய சுன்னத்துகள் உள்ள மகத்துவம் தெரியும். சுன்னத்து பெருமதி என்று வழங்கும். இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்களை விடவும் சுன்னத்து பெருமதி என்று தெரியும். ஒரு சஹாபி சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா, பெரிய பெரிய பாரசீக ரோம் ராணுவ தளபதிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, பெரிய பெரிய ஜெனரல்மார் எல்லாம் வந்திருக்கிறாங்க, அரசியல் தலைவர்கள் வந்திருக்கிறாங்க, பணக்காரர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த சஹாபி என்ன செய்யறாரு? சுப்ரா போட்டு உட்கார்ந்து சாப்பாடு தின்றாரு. சுப்ரா போட்டு தின்றது ஆச்சரியம் இல்ல, சுப்ராவில விழுந்த சாப்பாடுகளை எடுத்து புரக்கி புரக்கி தின்றாரு. கிட்ட இருந்த ஒருத்தர் சொன்னாங்க, நாட்டில் உள்ள முக்கியமான ஆட்கள் வந்திருக்கிற இடத்துல பிச்சைக்கார வேலை செய்யாதீங்க, இப்படி மிஸ்கீன் மாறி சுப்பரால விழுகிறத புறக்கி தின்னாதீங்க என்று சொன்ன நேரம் அதுல சல்மானுல் ஃபாரிசி நினைக்கிறேன் திரும்பி பார்த்து அவர்களை பார்த்து கேட்டாங்க, அஅத்ருக்கு சுன்னத ஹபீபி லிஹாஉலாஇல் ஹுமகா, ஆகிரம் தெரியாத இந்த முட்டாள்களுக்காக எனது அன்பு நேசர் ரசூலுல்லாஹ் சுன்னத்தை நான் விடுவேன்னு நினைச்சுக்கிறீங்களா? நீங்க மறுமை தெரியாத முட்டாள்கள் இவங்க எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, இவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க என்பதற்காக எனது ஹபீபுடைய சுன்னத்தை நான் விடுவேன் நினைச்சுக்கிறீங்களா? இதுதான் அன்பு, இதுக்கு பேர் முஹப்பத். இந்த அளவுக்கு முஹப்பத்தாவது எங்களுடைய உள்ளத்துல வரணும். உஹத் யுத்தம் நடந்து முடிஞ்சிருக்குது. ஒரு பெண்மணி ஃபர்தாவோட வாரா, ஒட்டகத்தில தனியாக உஹதுடைய மைதானத்துக்கு வந்து கொண்டிருக்கிறா. வார நேரம் சொல்லப்படுகிறது, உங்களோட மாப்பிள்ளைய கொண்டுட்டாங்க, உங்களோட மாப்பிள்ளை ஷஹீதாகிட்டார். ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை மௌத்தன்னு சொன்ன அவளோட உசிரே போன மாதிரி இருக்கும் இல்லையா? அவ என்ன தெரியுமா சொன்னா? அல்லாஹ்வோட ரசூல் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டான். மாப்பிள்ளை மௌத்தானதவுக்கு பதட்டம் இல்ல, அல்லாஹ்வோட ரசூல் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டான். இன்னும் கொஞ்சம் முன்னே போற நேரம் செய்தி வருகிறது, உங்களோட மூத்த மகனையும் கொண்டு போட்டாங்க, அவரோட ஜனாசாவும் கிடைச்சிருக்குது. பதறவே இல்ல. அவ கேட்டா ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க? இன்னும் முன்னால போற நேரம் உங்களோட வாப்பாவும் ஷஹீதாகிட்டாங்க என்று செய்தி வருகிறது. அவ கேட்கிறா ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறீங்க? அந்த பெண்ணிட கேட்கப்பட்டுச்சு, உங்களோட வாழ்க்கையில முக்கியமான 3 பேரு, உங்களோட கணவர், உங்களோட தகப்பன், உங்களோட மகன், உங்களுக்கு நாளைக்கு சம்பாதித்தம் தந்து உங்களை பாதுகாக்கிற ஆட்கள், இவங்க 3 பேரும் மௌத்தாக சொல்லியும் நீங்க எந்த பதற்றமும் இல்லாம ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க என்று கேட்டுக்கொண்டு வந்தீங்களே. அவ என்ன தெரியுமா சொன்னா? எனக்கு எல்லாம் முசீபத்துகள் தான், இந்த 3 பேரும் மௌத்தானது பாரிய இழப்பு, பாரிய துக்கம். ஆனால் அந்த துக்கம் எல்லாம் ஒரு கணமே எனக்கு மறந்து பேச்சுது, ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட இருக்கிறாங்க செய்தி கேள்விப்பட்டுள்ளேன். வகுல்லு முசீபத்தின் பஅதஹு ஜலல், அல்லாஹ்வுடைய நபி ஹயாத்தோட இருக்கிறாங்க கேள்விப்பட்டது பிறகு எனக்கு வந்த எல்லா முசீபத்தும் காத்தில பறந்த போல போயிட்டு. சஹாபா பெண்களிட்ட இருந்த முஹப்பத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதையெல்லாம் ஏன் சிரமப்பட்டு இந்த அன்புகள், இந்த முஹப்பத்துகளை எடுத்து அந்த முஹப்பத்துக்கு பின்னால் அவர்கள் கொண்டு வந்த தீனை ஒழுங்காக பின்பற்ற ஏன் இவ்வளவு உலகத்துல தடுமாறுறோம் என்றா? வேறொன்றுக்குமே அல்ல, வேறொன்றுக்கும் அல்ல.
மறுமையில தப்பிக்கிறது. சூர் ஊதப்பட்ட உடனே எல்லாரோட கபறுகளும் வெடிக்கும். இன்றைக்கு அடக்கி வச்சிருக்கிறோமே மையத்துகள், எங்களையும் அடக்குவாங்க. எத்தனையோ 1000 வருஷம் கபரில் இருந்ததுக்கு பிறகு 2வது சூர் ஊதின உடனே கபறுகள் எல்லாம் பிளக்கும். ஒவ்வொருத்தரையும் தட்டி தட்டி எழும்ப மாட்டாங்க. ஈசல் கிளமாறி கபரில் இருந்து எல்லாரும் கிளம்புவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதலாவது பிளக்கும் ஏண்ட கபரு தான், ஏண்ட கபரு தான் முதலாவது வெடிக்கும், நான் தான் எழுப்பி நிற்பேன். அவ்வளவுமன் தன்சக்கு அன்ஹுல் அர்து யௌமல் கியாமா, சஹீஹ் புகாரி ரிவாயத். எல்லாரும் எழும்புவாங்க. யாருக்கும் உடுப்பு இருக்காது, யாருடைய காலையும் செருப்பு இருக்காது, யாருடைய மேனியிலையும் ஆடைகள் இருக்காது. நிர்வாண கோலத்தில் வெறும் காலுடன் எழும்பி வந்து கொண்டிருப்பாங்க. எல்லாரும் எங்க போறாங்க? எழும்பி எங்க போறாங்க? அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துக்கு போறாங்க. துனியாவில உசாவிய பார்க்காதவங்க, நீதிமன்றத்தை பார்க்காதவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை பார்க்கணும். ஒரு ரப்பு விசாரிக்கிறான் பல கோடி பேரை. எங்கட நாட்டிலே பாருங்க, இருக்கிறதே ஒரு 2.5 கோடி பேரு. இதிலே 11 லட்சம் வழக்குகள் இன்னும் தேங்கி நிற்கிறான். இந்த 2.5 கோடி பேர் வாழ்ற நாட்டில 11 லட்சம் வழக்குகள் இன்னும் விசாரணை முடியாம இருக்குது. அமைச்சர் சொல்றாரு, கோடான கோடி பேர் அல்லாஹ் எப்படி விசாரிக்க போறாங்க? ஒரு அல்லாஹ் எல்லாரையும் எப்படி விசாரிக்க போறாங்க? அங்கதான் பாப்பீங்க டெக்னாலஜி என்ன. இங்க கண்டதெல்லாம் வெறுமனே ஏமாத்துகள், வெறும் ஏமாற்று பொருள்கள். உண்மையான டெக்னாலஜியை பாப்பீங்க, ஒரு செகண்ட்ல எத்தனையோ கோடி பேரை விசாரிச்சு முடிச்சிருவானா ஒரு செகண்ட்ல. குர்ஆன்ல சொல்லி வச்சிருக்கிறான், வேகமா விசாரிக்கிற நான் தான், வஹுவ ஸரீஉல் ஹிசாப், வேகமா கணக்கு கேட்கிறான் நான், வேகமா. இந்த கேள்வி கேட்கிற நேரம், கேள்வி கேட்க முன்னால் உள்ள கட்டம் இருக்கிறே ரொம்ப பயங்கரமான கட்டம். அவ்வளவு பேரும் பயந்து நடுங்கிற கட்டம். அல்லாஹ் இப்ப என்ன செய்ய போறானோ? நான் நம்பி இருந்த என் குடும்பம் என்னோட இல்ல, என் மனைவி என்ன கண்டு ஓடுறாள், வாப்பா ஓடுறாரு, நானுமார் ஓடுறாங்க, தம்பிமார் ஓடுறாங்க, பிள்ளைகள் ஓடுறாங்க, யாருமே என்னோட இல்ல. நான் சாப்பிட்டனா, தண்ணி குடிச்சனா, ஒருத்தன் கூட திரும்பி பார்க்கிறா இல்லையே, நானே என்ன பார்க்க வேண்டும் என்ற ஒரு பயங்கரமான கட்டம். அல்லாஹ் சொன்ன அந்த கட்டத்துக்கு போன பிறகுதான் விளங்கும், பொம்பளைகள வயிற்றில் இருக்கிற கருவில் உள்ள புள்ளைகள் கீழே இறங்குறது அவங்களுக்கு தெரியாமைக்குமா. பாலூட்டி கொண்டிருந்த உம்மமாருக்கு கையில இருக்கிற குழந்தை மறந்து போய்த்துமா. தஜ்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்லஅத் வதர الناس சுகாரா, போதையில் இருக்கிற மாதிரி என்ன நடக்க போகுது இப்பதான் ஹதீஸ்ல இருக்குது, சஹீஹ் புகாரில, சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது. எல்லா மக்களும் ஹஜ்ரத் ஆதம் கிட்ட போவாங்க, சொல்லுவாங்க, நீங்க தான் எங்களை எல்லாரையும் வாப்பா, நாங்க உங்களை அப்பாவா பாக்குறோம். சையதுல் பஷர், அல்லாஹ்வுடைய விசேட சக்தியால படைக்கப்பட்டவங்க நீங்க, உங்களுக்கு உம்மா வாப்பா இல்லாம உங்களை படைச்சான், மலக்குமார்கள் எல்லாரையும் உங்களுக்கு சஜிதா செய்ய வச்சான், உங்களுக்கு ஒரு மரியாதை அல்லாஹ்டிக்கும். நீங்க போயிட்டு பேசி இந்த கஷ்டமான நேரத்துல எங்களுக்கு ஒரு விடிவை தர சொல்லி அல்லாஹ்ட்ட பேசுங்க. அப்பதான் ஹஜ்ரத் ஆதம் சொல்லுவாங்க, இது எனக்கும் பயமான நேரம், எனக்கே ஒரு கேஸ் இருக்குது, ஏண்ட ஃபைல் ஒன்று அங்க இருக்குது, கேஸ எடுத்துருவானோன்னு பயமாயிக்குது. என்ன கேஸ் அது? ஒரு காய திண்டு அதுக்கு விசாரணைக்கும் ஒன்று பயந்து கொண்டிருக்கிறேன். நீங்க எல்லாரும் போங்க, நூஹ் நபிகிட்ட போங்க, முதலாவது ரசூல் அவரு. நூஹ் நபிகிட்ட போங்க, அவர் முதலாவது ரசூல். எல்லாரும் ஓடுவாங்க ஹஜ்ரத் நூஹ் கிட்ட. அவரு சொல்வாரு, அப்பா என்ன விட்டுருங்க, என் ஃபைல் ஒன்று அங்க இருக்குது, கேஸ் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு நபிக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு துஆவை அல்லாஹ் கொடுத்திருந்தான். நான் அந்த துஆவை என் சமூகத்தோட கோபம் வந்து அவர்களை அழிச்சு போடுன்னு பதுவா செஞ்சேன். உம்மத்தர நலனுக்கு துஆ செய்ய தந்த துஆவை உம்மத்தை அழிக்க சொல்லி என்னத்துக்கு பாவிச்சீங்கன்னு கேட்பானோன்னு எனக்கு பயமா இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தரா அடுத்தடுத்த ஆட்களை காட்டுவாங்க. கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நீங்க யார்கிட்ட பேய்த்தும் பலன் இல்ல, பாவமே இல்லாத ஒரு ஜீவன் இங்க நிக்கிறாரு, அவர்கிட்ட போங்க, அவருடைய பேச்சு எடுபடும், அவருடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குது. அவர்தான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அந்த நேரம் எல்லாரும் போவோம். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஹஜ்ரத் முஹம்மது சொல்லுவாங்க, ஒரு நபியும் சொல்லாதது அனலஹா அனலஹா, அத பேசுறதுக்குரியவன் நான் தான். சரியா நாளைக்கு இப்பதான் வந்திருக்கிறேன், சரியா நாள்கிட்ட நீங்க தான் போன வந்திருக்கிறீங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அப்படியே போய்த்து அல்லாஹ்வோட முன்னுக்கு சுஜூதுல விழுவேன். என் ரப்புக்கு முன்னால நான் சுஜூதுல விழுவேன். அந்த நேரம் எனக்கு ரப்பு அவனை புகழ்வதற்கு சில வார்த்தைகளை கற்றுத் தருவான். இப்போது அது எனக்கு தெரியாது, அங்கு கற்றுத் தருவான். அதை நான் ஓதியவுடன் எனக்கு சொல்வான், முஹம்மதே தலையை உயர்த்துங்க, கேளுங்க தாரோம், ஷஃபாத் செய்யுங்க, கபூல் செய்வோம். நான் அப்போ எழுப்பி பேசுவேன், அல்லாஹு தாலா கஷ்டத்தை நீக்குவான். அந்த ஷஃபாத் அந்த இடத்துல கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நாளையில ஏண்ட ஷஃபாத்தை கொண்டு நல்லா சந்தோஷப்படுவாங்க. யாரு தெரியுமா? ஈமானோட முயற்சியை சரியா செஞ்சவங்க. அஸ்அதுன் நாஸி பிஷஃபாத்தி யௌமல் கியாமா, ஏண்ட ஷஃபாத்தை கொண்டு அதிகம் சந்தோஷம் அடையக்கூடிய பாக்கியவான்கள் யாரு தெரியுமா? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை கிளிப்புள்ள போல பாடமாக்காம முஹ்லிஸன் பிஹா கல்புஹு, உள்ளத்துடைய இஹ்லாஸோடு சொன்னாரோ, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை உண்மையாக விளங்கி சொன்னாரோ, அவங்க தான் இந்த ஷஃபாத்தை கொண்டு பெருமை அடைவாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. இதுக்கு தான் இந்த முயற்சி சொல்லப்படுது. ஆகவே முதல்ல ஈமான சீராக்குங்க. ஈமான சீராக்குறதுக்காக ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்வுடைய பெருமையை பேசுங்க, வேற வழியே இல்லை. அல்லாஹ் உங்களுடைய தாரத்தையாவது பேசுங்க, பொண்டாட்டிய வச்சு உட்கார்ந்து பேசுங்க, புள்ளைகளை வச்சாவது பேசுங்க, கூட்டாளி வார்த்தையாவது பேசுங்க. அல்லாஹ்வை பற்றி பேசினா துணிய கழுகிறது போல அதில் உள்ள அழுக்குகள், கல்வியில் இருக்கிற அழுக்குகள் நீங்கும், கல்வி வெளிச்சமாகும். அதை கொண்டு எல்லா கிளைகளும் செழிப்பாகும். அல்லாஹ்வுடைய முஹப்பத் வரும், ரசூலுடைய முஹப்பத் வரும். ஆகவே வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்கள் அனைவர்களுக்கும் அவனுடைய அன்பை முஹப்பத்தை தந்தருள்வானாக. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை எங்கள் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தை அடையும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. அவர்களோடு நெருக்கமாக இருந்து ஹவுதுல் கௌசரில் நீர் அருந்தும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனிலே எங்களுக்கு முஹப்பத்தை ஏற்படுத்துவாயாக. அன்னாரது ஒவ்வொரு சுன்னத்துகளிலும் அதை பிரகாசமாக காட்டி, அது உண்மை என்று காட்டி, அதற்காகவே எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கவும் நீ எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. சுன்னத்துகளுக்கு எதிராக பேசாமல், சுன்னத்துகளுக்கு எதிராக நாங்கள் நடந்து கொள்ளாமல், சுன்னத்துகளை புறக்கணிக்காமல் நீங்கள் எல்லோரையும் பாதுகாத்தருள்வாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து உன்னை சந்திக்கிற பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.